என் கண்கள் காணும் ஒரு வண்ண உலகம், பிறர் கண்கள் மட்டும் அதை காணவில்லை. வெளி உலகம் சொல்வது வியாதி என, உள் உலகம் பேசுது அன்பு என. சாட்சி நான் தான், சாட்சி என் ஓவியம், வழிவிடாமல் என் கண்ணீர் சொல்கிறது. சாட்சி நான் தான், சாட்சி என் மனசு, நம்பாமல் போனது நியாயம் அல்ல, நான் சாட்சி. ஹலோ மிஸ்டர் குமரன். ஹலோ ரத்தோ, எங்க இருக்கீங்க? ஏன் ஃபோன் அடிச்சு எடுக்கல? ஜாக் போயிட்டு இருந்தேன், அதான் ஃபோன் சைலண்ட்ல இருந்துச்சு. எனிதிங் அர்ஜென்ட்? ரத்தோ, கவனமா கேட்டீங்க. உங்க உயிர் பெரிய ஆபத்துல இருக்குது. என்ன சொல்றீங்க குமரன்? ரத்தோ, எல்லா விஷயத்தையும் ஃபோன்ல சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க, யாருக்கிட்டையும் ஒண்ணுமே சொல்லாம ஒரு சேஃபான இடத்துக்கு போங்க ரத்தோ. சரியா? நான் சொல்ற வரைக்கும் அந்த இடத்த விட்டு விளையாடாதீங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ். பிரியா, பிரியா, ஓகே. அக்கா, அக்கா. எஸ், என்ன வேணும் சார்? சார் இருக்காரா? சார் பிஸியாக இருக்காங்க. நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. என்ன விஷயமா? மிஸ்டர் மனோகரன், இது உயிர் போற விஷயம். நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். எஸ், ஹலோ சார். மனோ, யார் இது? சார், லோயா கார்த்திக் வந்திருக்காரு சார் உங்களை பார்க்கறதுக்கு. உள்ள வர சொல்லுங்க. சரி சார். சரி சார், நீங்கள் போகலாம். தேங்க்யூ. வாங்க டீ உட்காருங்க. இப்போ பாத்தீங்களா என்னாச்சுன்னு? நான் கரெக்டான டைம் போகலன்னா பிரியாக்கும் காவியோக்கும் ஏதாவது நடந்திருக்கும். கார்த்திக், எல்லாம் எனக்கு தெரியும், தெரியாம இல்லை. கூடி சீக்கிரம் அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சிடலாம். அது வரைக்கும் பிரியாக்கும் காவியோக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஆமா, பிரியாவே அரெஸ்ட் பண்ண ஆள் தான் நீங்க. என்ன பேசுறீங்க நீங்க? அது என் டியூட்டி. இதுவும் உங்க டியூட்டி தான் சார். ஐ விட்னஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது? சரி, ரிலாக்ஸ் பண்ணுங்க. அந்த மாஸ்க் போட்டான்ல, அவனை பத்தி ஒரு ரிப்போர்ட் கொடுங்க.
ஆக்சுவலாக அந்த கொலைக்காரனை நாங்கள் நெருங்கிட்டோம். சொல்லுங்கள். காவ்யா, இன்னும் ஒரு புது டிராயிங்கா? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீ எதுக்கு காவ்யா இன்னும் ஆட் ஆன் பண்ற? இது ஒன்று போதும். காவியாஸ் கிரேட். ஆக்சுவலி சார், உங்ககிட்ட இதை காமிக்க வேணும்னு தான் இருக்கு. பிரியா, என்ன பேசுறீங்க? காவியா வர்ஜிதில் இது எவ்வளோ முக்கியமான ஒரு எவிடன்ஸ் தெரியுமா? இதை மறைச்சிருந்தீங்க, தட்ஸ் இட், அவ்வளோதான். பயமா இருக்கு சார். இதெல்லாம் எங்களுக்கு தேவையான இருக்கு. டோன்ட் வரி. இது வரைக்கும் உங்களுக்கும் காவியாவுக்கும் ஒன்றும் ஆகலை. இதுக்கு அப்புறமும் ஒன்றும் ஆகப்படுறது இல்லை. நாங்கள் இருக்கோம். இதுக்கு மேல என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி கஷ்டம்லாம் வேணாம் சார். அவ சின்ன பொண்ணு. காவியா சின்ன பொண்ணு தான். பட் அவங்க வருகிற ஒவ்வொரு விஷயமும் இவ்வளோ நல்லதாக இருக்குது தெரியுமா எங்களுக்கு. ஷி இஸ் ரியலி கிரேட். ஹோப்ஃபுல்லி இதை வச்சு நீங்க எங்காவது அவ கொலை பண்ணுவன்னு கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சார், கூடி சீக்கிரம் கண்டுபிடிங்க. டோன்ட் வரி. கூடிய சீக்கிரமே அந்த குற்றவாளி இந்த கையில் மாட்டுவான். பார்க்க தானே போகிறேன். ஒன் மோர் திங் பிரியா, உங்கள் மேலே நடந்த விசாரணை சம்மந்தமாக ஃபியூ டைம்ஸ் நீங்கள் கோர்ட்டில் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓ ஓகே. இதை நான் கார்த்திக் கிட்ட சொல்கிறேன் சார். இல்லை இல்லை, நீங்கள் குற்றவாளி இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆச்சு, ப்ரூஃப் ஆயிடுச்சு. அதுக்கு தகுந்த எவிடன்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது. ஜஸ்ட் நார்மல் ப்ரோட்டோகால், அவ்வளோதான். ஓகே ஷூர் சார். ஓகே, நீங்கள் போகலாம். தேங்க்ஸ் சார். Ali, masuk je. குமரன் சொன்னதை
ரொம்ப போட்டு குழப்பிக்காது. எனக்கு தெரியும், பட் அது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ் தான். தேங்க்ஸ்டா. பட் எனக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்கு. ஏன் பயப்படுற? நான் தான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நீ இருக்கிற தைரியத்துல தான் நானும் இருக்கேன். அவ்வளோதானே? வேற என்ன? அவ்வளோதானே? வேற என்ன? இல்லை, அன்றைக்கி வந்து உயிரை காப்பாற்றும் போது கட்டி பிடிச்சி தேங்க்ஸ் சொன்னேன். அதுக்கு எப்போ அந்த சான்ஸ் திருப்பி கிடைக்குமோ? அதெல்லாம் கிடைக்காது. ஓ, சரி, இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் இங்கே தங்க வேணாம், என் வீட்டுக்கு வந்துடுங்க. ஐயோ, அப்புறம் அங்கிளுக்கு ரொம்ப அப்பாடாக இருக்க போகுது. சே, கூட்டிகிட்டு வர சொன்னதே அவர் தான். சரி ரஃபீன், நான் காவியாட்ட பேசிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு வரேன். தேங்க்யூ. வாங்க வாங்க, வெல்கம் டு அவர் ஹவுஸ். தேங்க்ஸ் அங்கிள். எங்கள் வீடு கொஞ்சம் லெப்பே கூறாங்க தான் இருக்கும், ஆனால் நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் லெப்பே தான். அதான் தெரியுமே. கால் சரியாயிருச்சு அங்கிள்? அது சரியாகிக்கிட்டு தான் இருக்கு. என்ன கொஞ்சம் பார்த்து நடக்கும், கொஞ்சம் வயசாகுதுல்ல. என்ன என்ன சிரிப்பு? அங்கிளை பார்த்தா சிரிப்பா இருக்கா உனக்கு? டேய் கார்த்தி, எங்கடா போன? வந்தவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டாந்துடா. இதோ கலக்கிட்டு இருக்கப்பா, கொஞ்சம் இருங்க. ஐயோ வேணாம் அங்கிள். அப்படிலாம் சொல்லக்கூடாது, கொடுக்கும்போது வாங்கி குடிச்சுக்கணும். அவன் ஏறக்குறை கலக்குவான், நீங்க வேற வந்திருக்கீங்க, அரைக்குறையா தான் கலக்க போறான். நீங்க ரொம்ப ஃபன்னி அங்கிள். டேய் எங்கடா, வாடா சீக்கிரம். வர வந்துட்டான். வா. அப்புறம் என்ன சொல்கிறாரு எங்கள் அப்பா? டீ கலக்க தெரியாது சொல்கிறாரா? எடுத்து குடிச்சு வரு. தேங்க்யூ. காவியா, தேங்க்யூ. சூடாக இருக்கு. நம்பி எடுங்க, சந்தோஷமா குடிங்க. ஏதாவது ஒன்று சொல்லிடுறது. வீட்டுக்கு வந்தவங்களை சந்தோஷப்படுத்தணும்ப்பா, குஷிப்படுத்தணும்ப்பா. அந்த பொண்ணு என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது ஏன் சிரிக்குதுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. லதோ, நீங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. தப்பா? என்ன தப்பு? லதோ, இந்த கேஸ் இவ்வளோ நாளாக ட்ராக் பண்ணுற கேஸ் இல்லை. நீங்கள் சொன்ன ஒரு பொய்யினால இப்போ வரைக்கும் இழுத்தடிச்சிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? பொய்யா? எனக்கு புரியல. லதோ, உங்கள் சன் பேர் என்ன? அது வந்து சொல்லுங்க, எனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், பேர் என்ன? பிரேம்குமார். ஏன் லதோ நீ கேட்கும்போது சொல்ல?
எனக்கும் அவனுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை, அதனால் அப்படி மகன் இருக்கிறது நான் வெளியே யார்ட்டையும் சொல்கிறதில்ல. ஓகே. லதோ, பிரேம் உங்கள் வீட்டில் எத்தனை வருஷம் இருந்தார்? சின்ன வயசில் படிக்கிறதுக்கு என் கூட தான் இருந்தான். அப்புறம் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிட்டான். பிரேமுக்கும் உங்களோட மனைவிக்கும் எப்படி உறவு எப்படி? ஆக்சுவலி என்னை விட அவரோட தான் ரொம்ப க்ளோஸ். என் ஃபர்ஸ்ட் இறந்ததுக்கப்புறம் அவள் தான் ஒரு அம்மாவை இருந்து அவனை பார்த்துக்கிட்டான். க்ளோஸ்ன்னு சொல்கிறீங்க, உங்கள் ஒய்ஃப் ஃபன்னருக்கு வரலையா? 5 மாதத்துக்கு முன்னுக்கு என்னை வந்து பார்த்தான். அந்த சொத்து விஷயத்தில் எனக்கு அவனுக்கு பெரிய பிரச்சனை ஆச்சு. அப்போ வீட்டு விட்டு போனவன் தான். இப்போ எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியல. சன்னோட ஃபோன் நம்பர் கொடுங்க. நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், அந்த கான்டாக்ட் நம்பர் நான் தான் கொடுத்தேன், அவன்கிட்ட சொல்லிடாதீங்க. நீங்களே கேட்குற மாதிரி கேளுங்க ப்ளீஸ். ஷூர் லதோ, நீங்கள் கிளம்பலாம். தேங்க்ஸ். மனோ, இந்த கருப்பு கலக்கா இது யாரோடனா பிரேம். பிரேம் யாருன்னு கேட்டிங்கன்னா லத்தி ராதா இருக்காங்களே, அவங்களோட ஸ்டெப்ஸ் தான் இப்போ தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. பிரேமா சார், அப்புறம் அந்த கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கிறது ரத்தின் ராதாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே சார்? எஸ் மேன் டீனு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ முன்னுக்கு வரப்பட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த பிரேமும் கண்டிப்பாக முன்னுக்கு வரப்போகிறதில்ல. எனக்கு இந்த பிரேமுங்கிறவன் யார், அதர் தென் ஒரு ஸ்டெப்ஸா, அவனோட உண்மையான ஃபேஸ் என்ன, ஐடென்டிட்டி என்ன எனக்கு தெரிஞ்சாகணும் சார். அப்போனா நீங்கள் சொல்கிறது? எஸ் எனக்கு அவனை பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும், A to Z எவ்ரிதிங். அவன் எங்கே போகிறான், எங்கே வரான், எங்கே சாப்பிட்றான், ஃப்ரெண்ட்ஸ் யார், ஃபைனான்ஷியல் அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், என்ன பிஸ்னஸ் செய்கிறான், இல்லை இல்லீகலாக என்னாச்சும் பிஸ்னஸ் செய்கிறானா, இது எனக்கு தெரியணும். ரெண்டாவது, அவனுக்கும் ரத்தி ராதாவுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏன்னா இப்போதைக்கு பிரேம் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான சாவி. சார் அப்போனா அவனோட பேங்க் டீட்டெயில்ஸ், ரீசனாக அந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறோம் சார். இன்னொரு விஷயம், சம்பவம் நடந்த அன்னைக்கு பிரேம் எங்கே இருந்தான் அந்த லொக்கேஷன் ட்ராக் பண்ணுங்கள், அவன் யார் கூட இருந்தான். அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் 3வது சக்ஸி இருந்துச்சுன்னா அவங்களையும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணுங்கள் சார். நான் அவங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ணுறேன் சார். அவனுக்கு வேறு யாராவது ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களான்னு பார்க்குறேன் சார். ஓகே குட். ஒன் மோர் திங், பெட்டர் பி கேர்ஃபுல். பிக் ஷாட், அவன் என்னென்னமோ பண்ணலாம். இன்னொரு விஷயம் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன், அவனுக்கும் ரத்தின் ராதாவுக்கும் ஏதாவது கான்ஃப்ளிக் இருக்கா அதை கொஞ்சம் ரீசர்ச் பண்ணுங்கள். அவனை பற்றி முழு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம், நம்ம இந்த கேஸில் ஒரு ஸ்டெப் மேலே போய்ட்டுருக்கோன்னு அர்த்தம். சோஃபா நம்ம கரெக்டான ட்ராக்கில் போய்ட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். தப்பு செஞ்சவன் எவனாக இருந்தாலும் தண்டனையிலேருந்து தப்புக்கே கூட இருக்கணும். ஓகே, சொல்லு அர்ஜுன், என்ன சொல்ல வந்த? என்ன விஷயம்? நான் ஃபர்தர் ஸ்டடீஸ் பண்ணலான்னு இருக்கேன்ப்பா. வாவ், என்ன ஸ்டடீஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI இன் சைபர் செக்யூரிட்டி படிக்கலான்னு இருக்கேன்ப்பா. AI, தட்ஸ் கிரேட். வாவ், நீங்கள் இந்த ஸ்டடீஸை சூஸ் பண்ணீங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. சீரியஸ்லி ஐ அம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஆஃப் யூ அர்ஜுன். பட் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ஸ்டடீஸ் யூஎஸ்ல இருக்கு. இருக்கட்டும், நிறைய செலவாகும்ப்பா. ஆகட்டும் அர்ஜுன், எனக்கு நீ இருக்கிற ஒரே ஒரு ஆம்பளை பையன். டேய், உனக்கு செலவு பண்ணாமல் வேறு யாருக்கு செலவு பண்ண போனேன்? சரியா? ஏன் இந்த AI சைபர் செக்யூரிட்டியா இதை நீ சூஸ் பண்ண? இது உங்களோட வேலையை ஈஸியாக மாற்றும். கிரைம் ரேட்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்சோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது நல்ல சான்ஸாக இருக்கும்ப்பா. I'm so sorry. பட் மறுபடியும் சொல்கிறேன், ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஆஃப் யூ. இது எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணேன், சரியா? நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூப்பா. காவியா வரைஞ்ச படத்தெல்லாம் சார் எப்படி சார் நம்புறதுன்னு கேட்டுருந்தீங்களே, பாருங்கள் உங்கள் மணிக்கு தான் இருக்குது.
என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்றது எனக்கு தெரியல சார். அவளுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கு சார். எஸ், தட்ஸ் ட்ரூ. வள்ளியை கொலை செய்யறது வரைக்கும் அவளை ரூம்ல தான் சார் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனோ, இந்த கொலையை பண்ணவன் கண்டிப்பாக ஒருத்தனாக தான் இருப்பான். எப்படி சார் சொல்றீங்க? ஃப்ளோவில் இருக்கிற பிளட் சீன் இப்போ பாருங்க மனோ, இந்த இடத்துலேருந்து வள்ளியோட பாடியை இங்கே இழுத்துட்டு போயிருக்கான். அது ஒரு ஆள். இப்போ 2 பேரும் இழுத்துட்டு போயிருந்தா அந்த ஃப்ளோவில் ரத்தம் குறைவாக இருந்திருக்கும். சார் ஏன் சார் இந்த கொலையெல்லாம் பண்றது பிரேம்குமாரா இருக்கக்கூடாது? பிரேம்குமாரா சான்சஸ் ஆர் வெரி ஹை. பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவ்வளோ எவிடன்ஸ் இல்லை. அதனால் பிரேம் தப்பிச்சு போயிடலாம். இங்கே தான் ஆரம்பிப்போம். என்ன பண்ணலான்னா, இங்கே இருக்கிற எல்லா எவிடன்ஸும் நீங்கள் கலெக்ட் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார். பிரேம், எதுக்கு வந்தீங்க? உன்னை பார்க்கத்தான். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு தான் எப்பயோ அறந்து போச்சுல. இட்ஸ் ஓகே. நான் அதுக்கு வரல, உன்னை அலர்ட் பண்ண வந்தேன். போலீஸ் உன்னை பற்றி என்கிட்ட விசாரிச்சாங்க. ராதா மர்டர் கேஸில் உன் மேலேயே அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதை நான் பார்த்துக்கிறேன். ஐ நியூ நீ இதில் இன்வால்வ் பண்ணலன்னு. பட் உன்னை விசாரிக்க ஆரம்பித்தா உன் பிஸ்னஸ் பற்றி தோண்டுவாங்க. உன் பிஸ்னஸை பற்றி தோண்டுனா உனக்கு தான் பிரச்சனை. பிரேம், என்னை பற்றி போலீஸ் கிட்ட என்ன சொன்னீங்க? உன்னை பற்றி நல்ல விதமாக தான்ப்பா சொன்னேன். உங்களை யார் போய் எனக்கு நல்ல சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க சொன்னது? என் மகன் நல்லவன் எனக்கு தெரியும். அப்போ நல்ல விதமாக தானே சொல்லணும். நான் நல்லவனே இல்லை. அடுத்த வாட்டி வெளியே போயிட்டு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, புரிஞ்சா? பிரேம், என்ன ஏதோ பேசுற? அலர்ட் பண்ண தானே வந்தீங்க? எஸ். வந்துட்டீங்களா? எஸ், கிளம்புங்க. பிரேம் குடி. ஒரு அப்பாவா என்னால் எவ்வளோ தான் செய்ய முடியும். டேக் கேர். போலாமா? போகலாம். அர்ஜுன் எப்படியும் நீ ஆசைப்பட்ட மாதிரி யூஎஸில் படிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நல்லபடியாக படித்து திரும்புவா. அர்ஜுன் அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் தான் இந்த வாழ்க்கைனா என்ன, இந்த உலகனா என்னன்னு புரிஞ்சுக்க போகிறேன். ஆமாப்பா, என் வாழ்க்கை நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அந்த தப்பில் இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. குட். அர்ஜுன், ஐம் சாரி. எதுக்குப்பா? இல்லை அர்ஜுன், ஒரு அப்பாவா உனக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து
தவறிட்டல மன்னிச்சிட்டா. இல்லைப்பா, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கல. மன்னிச்சிருக்கப்பா. சரி, ஃப்ளைட்க்கு டைம் ஆகும். சொல்லுங்க மேடம். சார் முக்கியமான நியூஸ் சார். என்ன மேடம்? பிரேம்குமார் அரெஸ்ட் பண்ணிட்டோம் சார். பிரேம்குமாரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? வெரி குட். சீக்கிரம் பாலை கூட்டிட்டு வாங்க, விசாரணையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார். ஓகே, பாய் சார். புரியுதுப்பா, போயிட்டு வாங்க. எல்லாரும் என் மேலே கோவம் இல்லையா? இல்லைப்பா. சரிப்பா, கிளம்புறேன். பிரேம், உங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸை பார்த்தேன். ரொம்ப பேடாக இருக்குது. ஸ்டேபிளாக இல்லை, ரொம்ப இடத்துல கடன் வாங்கியிருக்கீங்க பிரேம். அது மட்டும் இல்லை, உங்களோட பிஸ்னஸ் கூட லாஸில் போயிட்டுருக்கு. பிரேம், இதனால் ரத்தின் ராதாவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்? சார், எனக்கு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கிறது உண்மைதான். அதனால காசு தேவைப்பட்டுச்சுன்னா கம்பெனி அக்கௌண்ட்லேருந்து எடுத்துகிட்டு, ஆனால் காசு வந்தோன்னே திருப்பி போட்டுருவேன் சார். அவ்வளோதான். என்ன அப்படி இவ்வளவுதானா? நான் என்னமோ நினச்சிட்டேன். சரி, என்னமோ நினச்சிட்டேன். என்னது? இதனால் உங்களுக்கும் ரத்தினுக்கும் ஏதாவது பிரச்சனை? எனக்கும் டத்தினுக்கும் பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். பட் அது சாதாரண மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சார். நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதும் அதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வரல. வெறும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? உங்களை போய் சந்தேகப்பட்டு பாரு. ஐயோ. ஆனால் பிரேம், எனக்கு தெரிஞ்சு லத்தின் ராதா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் அவங்க சும்மா விட மாட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, பிரேம், முதலேருந்து நீங்கள் என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க. நான் ரொம்ப பொறுமையாக கேட்டுட்டு இருக்கேன் பிரேம். கம், என்ன நடந்துச்சு சொல்லுங்க. சார், நான் டத்தின் ராதாவை போய் பார்க்க போனது உண்மைதான். அங்கே போயிட்டு இந்த பணத்தை பற்றியும் எப்படி பேபேக் பண்ணுறதை பற்றியும் தான் பேச போனோம். பட் நான் அங்கே இருக்கிறப்ப நான் தனியாக இல்லை சார், என் கூட வேற இன்னொருத்தரும் இருந்தேன். யார் அந்த ஆளு? அவங்களுக்கும் டத்தினுக்கும் ஏதோ பண பிரச்சனை சார். அவங்கள பற்றி டத்தின் ஏதோ கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. காசுக்காக என்ன வேணும் சரி ஒரு ஆளு சார். பேர் என்ன? அவரோட உண்மையான பேர் எனக்கு தெரியாது. பார்க்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக தான் இருப்பார். அவருக்கும் டத்தினுக்கும் இந்த பண பிரச்சனை தாண்டி ஏதோ பர்சனல் ப்ராப்ளம் கூட இருக்கு சார். சரி, பிரேம் பாருங்க, சிம்பிளாக சொன்னாக்க, சம்பவம் அன்னைக்கு நீங்கள் அந்த லொக்கேஷனில் இருந்திருக்கீங்க, ஆமாம் இல்லையா? ஸோ உங்ககிட்ட இன்னும் பல ஸ்டேட்மெண்ட் கேள்விகள் கேட்கணும். சார், எனக்கு தெரிஞ்ச நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார். இதுக்கு மேலே என்னை வச்சு இங்கே என்ன பண்ண போறீங்க சார்? இருக்கு, இதுக்கு அங்கிட்டு தான் இருக்கு, ரொம்ப இருக்கு கேட்குறது. சரிங்களா? மனோ, இந்த பிரேம் இருக்கான்ல, அவன் சரியான ஸ்மார்ட்டு. எங்கடா அவன் சொல்ற பொய்யெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருவோன்னு கேட்குற கேள்விக்கெல்லாம் யோசிக்காம டக்கு டக்குன்னு பதில் சொல்றான். சார், நம்ம தான் அவன் பிளான் பண்ணிட்டோமே. கேட்குற விதத்தில் கேட்டோம், அது உண்மையை சொல்ல போகிறான். அதுவும் உண்மைதான். ஏன் பிரேம்? ஏன்
எதுக்கு டத்தின் ராதாவை கொன்னீங்க சொல்லுங்க. வாய் திறந்து பேசுங்க. பிரேம் அவங்க உங்களை ஒரு மகனா பார்த்துருக்காங்க. ஏன் பிரேம் அவங்களை கொன்னீங்க? அவங்க எங்க அம்மாவே இல்லை. எங்க அம்மா குணத்துக்கு முன்னாடி டத்தின் ராதா நிற்கவே முடியாது. எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா டத்தின் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்ப எனக்கு வயசு 20. அவங்கள எங்க அம்மா ஸ்தானத்துல வச்சு என்னால பார்க்க முடியல. வெல்கம் டார்லிங் டு அவர் பேலஸ். இதான் என்னோட சாரி நம்மளோட வீடு. இனிமேல் நீ தான் இதை மெயின்டைன் பண்ண போற. வாவ் டார்லிங், வீடு ரொம்ப அழகா இருக்கு. நடக்கிறதெல்லாம் கனவா நிஜமானே தெரியல. கனவு இல்லை, நிஜம்தான். தட்ஸ் மை சன் பிரேம். கம். வாவ், உங்களை மாதிரியே ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஏன் பிளட் ஆச்சா? பிரேம், எஸ், திஸ் இஸ் ராதா. வி ஜஸ்ட் காட் மேரிட் அண்ட் இவங்க தான் இனிமேல் உனக்கு அம்மா. அம்மாவா? எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. கமான் பிரேம், இனிமேல் இவங்க தான் அம்மா மாதிரி உன்னை பார்த்துப்பாங்க. என்னை யாரும் பார்த்துக்க தேவையில்ல, எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும். என்ன பிரேம் இப்படி பேசுற? பிரேம், சாரிடியா. டார்லிங் பரவாயில்ல விடுங்க. பிரேமோட அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்களோட இடத்த யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனா நான் இனிமே பிரேமுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்க போறேன். தேங்க்ஸ் டியா. சரி கம் வீடு. கோழிக்கு நல்லா வாசமா இருக்கு. நீ போட்டுக்கல வேண்டாம், முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் நான் சாப்பிடுறேன். முடியாது, அப்புறம் தான் நீ சாப்பிடு. பிரேம் கம் ஜாயின் அஸ். சித்தி சமைச்சிருக்காங்கடா, கம். எனக்கு இந்த சாப்பாடு வேணாம், நீங்களே சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. ஏன் அவர் எப்ப பார்த்தாலும் முறைச்சிட்டே இருக்காரு? ஒருவேளை அவருக்கு என்ன பிடிக்கலையோ? அதுதான் முக்கியம். எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குல்ல. நீ சாப்பிடுப்பா, போட்டுக்கலாம். நான் உனக்கு சுட்டி விடுறேன். போதும். டார்லிங், டார்லிங், கண்ணை மூடு. சர்ப்ரைஸ். என்னது இது? A gift for you. Darling, it's so beautiful. I love you. ரொம்ப அழகா இருக்கு. Okay. நீ போட்டு பார்க்கிறேன். நீங்க போட்டுடுங்க. நல்லா இருக்கா டார்லிங்? நல்லா இருக்கா? அழகா இருக்கு. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? நான் சாட்சி. ஹலோ ஹலோ. I
பார்த்து நான் இங்கே படுக்க போகிறேன். ஏய் ஏய் இந்த பாதி கண்டுபிடிச்சிட்டேன். வேலை இப்போ நான் போனோம். Enjoy lah. Best day in my life, day, my dear darling. Cheers, Pacha. ஏய் பிரேம், என்னடா யோசிச்சுட்டு இருக்க? எடுத்து குடிடா. வேணாண்டா. வேணாமா? அப்ப எதுக்குடா பாருக்கு வந்தோம்? மோர் குடிக்கியா? ஏனா மச்சான், உனக்கு சொல்லணும். உங்க அப்பா கொடுத்து வச்சிருடா. அந்த ராதாவுக்காக எத்தனை பணக்காரங்க அலைஞ்சாங்க தெரியுமா? ஆனா பாரு, உங்க அப்பாக்கு தான் அமைஞ்சிச்சு. டேய், அதை பத்தி பேசாத. டேய் மச்சா, அவங்க இப்ப வேணா உங்க சித்தியா இருக்கலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஆக்ட்ரஸ்டா. எங்களோட கனவு கன்னி. டேய், அவங்கள பத்தி பேசாதடா. உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது? உனக்கு தான் அவங்கள பிடிக்காத. பிடிக்குதோ பிடிக்கலையோ, இப்ப அவங்க எங்க அப்பாவோட ஒய்ஃப். சோ நீ அவங்கள பத்தி பேசாத, புரிஞ்சா? மச்சா, அவங்க ஒரு பப்ளிக் ஃபிகர்டா. நான் பேசுறேன்னா கூட ஏதோ ஒரு யங்ஸ்டர் பேசிக்கிட்டு தான்டா இருப்பாங்க. டேய், சொல்லிட்டே இருக்க. அவங்கள பத்தி இனிமே பேசுன கொன்று வேண்டாம். டேய் சரிடா. டேய் மச்சான் பேசலடா. டேய் உனக்கு எதுக்கு அவ்வளோ காசு பிரேம்? எனக்கு மலேசியாவில் இருக்க பிடிக்கல. யூஎஸ்ல இருக்கிற மாமா வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன். என்னது, யூஎஸ் போறியா? இங்கே நீ என்னோட பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ண வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. யூஎஸ் போகலன்ற, அங்கே போய் என்ன பண்ண போகிற? நான் என்னவோ பண்ணுறேன். இப்போ காசு கொடுக்க முடியுமா முடியாதா? இல்லை, அவ்வளோ காசு என்னால் கொடுக்க முடியாது. முடியாதா? ஆமாம், முடியாது. என் பிஸ்னஸை இன்வால்வ் பண்ணு, உன் ப்ரோக்ரஸ் பார்த்துட்டு மந்த்லி சேலரி கொடுக்குறேன். நான் என்ன உங்கள் வேலைக்காரன் நினச்சிங்களா? பிரேம், இங்கே வேலை செஞ்சால் தான் காசு. நானே பாஸாக இருந்தாலும் எனக்கே மந்த்லி சேலரி தான். அண்டர்ஸ்டாண்ட்? ஓ, அப்போ காசு கொடுக்க முடியாது. ஆ, நானே பார்த்துக்கிறேன். பிரேம், இங்க என்ன பண்ற? நான் என்ன பண்ண உனக்கு என்ன? பிரேம், காம் டவுன். இனிமே உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு. எதுக்கு நான் அவங்ககிட்ட கேட்க? கூல் டவுன் பிரேம். எனக்கு புரியுது உனக்கு என் மேல கோபம். ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் நான் உன்னை அப்படி பார்க்கல. நான் உனக்கு அம்மா மாதிரி. நீ எங்க அம்மா இல்ல. ஓகே ஓகே, கூல் டவுன். அம்மா மாதிரின்னு சொன்னேன். இந்தா நீ கேட்ட காசு. எனக்கு இது வேணாம், நான் பார்த்துக்கிறேன். வச்சுக்க பிரேம். இனிமே உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் என்கிட்ட கேளு, நான் தரேன். ஓகே?
மச்சி. சரி மச்சி. சரி சுட்டா மச்சான் செம்மையா வாழ்றாடா. எப்படா திடீர்னு இப்படி ஒரு வாழ்க்கை? அது ஒன்றும் இல்லைடா, எங்கள் அப்பாவோட பிட்டை போட்டேன், அவ்வளோதான். செம்மடா. எனக்கு அப்பன்னு ஒருத்தர் இருக்காரு, 50 சொல்லி கேட்டா கூட கொடுக்க மாட்டான். ஏய், உங்கள் அப்பாவை ஏமாத்துவாரா? அவர் நல்லவர். நான் எங்கள் அப்பாவை ஏமாத்துவேன். ஏன்? ஏன்னா அவர் ஒரு கெட்டவர். அப்போ சரி, உங்க அப்பாவை நீ பேங்க்ரப்சி ஆக்கிறதுக்கும் விட மாட்டேன். சரி ஜி. சரி. உனக்கு என்னடா மரியாதை? நான் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை ஈஸியாக திருட்டு போகிறேன். உங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன், அவனுக்கு கொடுக்காம இந்த காசில் வச்சு என்ன பண்ண போறீங்க? டே, பிச்சைக்காரனுக்கு கொடுத்தாலும் கொடுப்படுத்தாலும் உனக்கு கொடுக்க மாட்டேன்டா. அப்படியேப்பட்ட பெத்ததுக்கு நான் வைக்கப்படுறேன்டா. எங்கள் அம்மா செத்த மறுமாசமே கல்யாணம் பண்ணிட்டு வந்தவன் நீ. நீ நான் வெக்கமே இல்லாம. அவளுக்கு என்ன வயசு, இவனுக்கு என்ன வயசு? எங்க அப்பா வேற இந்த பொம்பளை நம்பிட்டு இருக்காரு. அனுபவம் சத்தம் கேள், இருட்டில் யாரோ நடக்கின்றார். நிழலில் கூடி சுவாசம், உண்மையை யார் மறக்கின்றார்? நேரம் இல்லை, கையில சாட்சி விழும், வாழாக மாறும் உண்மை உடலையே பிளக்கும். வினாடி வினா உயிரோடு விளையாட்டு, கையடக்கப்பட்ட கோலம் இங்கே மாற்ற